கவனிங்க, நீங்க ஏ லெவல்ல படிக்க போவீங்களா, சயின்ஸ் மிஸ் படிக்கிறதுக்கு இருப்பீங்களா, போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அதுல இந்த அவத்தை சமநிலைன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் உண்டு வரும். அதுல இந்த பகுதியோட காட்சி வடிப்பு, கொதி நீராவி காட்சி வடிப்புல நல்ல விளக்கமா இருக்கு. அதுக்குரிய ஆரம்பம் நான் உங்களுக்கு இப்ப தந்திருக்கேன். இந்த ஆரம்பம் தாராளம் போதும். அங்க போய் படிக்கக்குள்ள நல்ல லேசா உங்களுக்கு விளங்குச்சு. சரியா? ரைட். மத்தாக்கள் சும்மா நார்மலா நீங்க சும்மா விஷயத்த பார்த்துட்டு போனீங்கன்னா சரி. படிக்க போற இருக்கிறார்கள் இதை கொஞ்சம் டீப்பா விளங்க. மத்தாக்கள் நான் சின்ன விஷயத்த சும்மா நார்மலா விளங்கி வச்சீங்கன்னா போதும், எக்ஸாமுக்கு பிரயோஜனம். சரியா? சிலபஸ்ல இருக்கிறத தாண்டி உங்களோட சிலபஸ்ல குறைச்சி அப்படி மழுப்பி போடப்பட்டிருக்கும். நான் அந்த உண்மையான விஷயத்தையே உங்களுக்கு தாரு. உண்மையான விஷயத்தை விளங்கப்படுத்தி போட்டு நோட்ஸ்ல செல்லுவேன். இதைத்தான் நீங்க எக்ஸாமுக்கு எழுதணும்னு சொல்லு. அப்படித்தானே சொல்லிட்டு போறேன். அது சரியான விஷயத்தை இப்போ பகுதியோட காட்சி வரைக்கும்னா பகுதியோட காட்சி வரைக்கும் இப்படித்தான் செய்யறேன்னு நான் விளங்கப்படுத்துவேன். நோட்ஸ்ல தந்து போது புக்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு எழுதணும்னு சொல்லு. அப்ப இந்த விஷயம் நான் ஏன் செய்யறேன்னு சொன்னா, இதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு வகுப்புலையும் சயின்ஸ் இல்லாட்டி மேத்ஸ் படிக்க போவீங்க, கட்டாயம் போவீங்களா இல்லையா? கட்டாயம் நீங்க படிக்க போவீங்க. அப்ப நான் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொல்லிச்சுன்னா, அப்படி போற ஆக்கள் மற்ற எல்லாருக்கும் தான் நான் படிப்பிக்கிறேன். எல்லாரும் ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி படிப்பிக்கிறேன். இப்ப குறிப்பா அந்த சயின்ஸ் மேத்ஸ் படிக்க போறாங்களும் நான் செய்யற வேலை என்னன்னா, இப்ப இதுல தொடர்ச்சியை தான் நீங்க அங்க போய் படிக்க போறீங்க. ஓலவெல்ல என்ன பாடங்கள் என்ன தலைப்பு இல்லாம உங்களுக்கு இருக்கோ அதுல விரிவு தான் நீங்க அங்க போய் படிக்க போறீங்க. சரியா? அப்ப நீங்க இதை சும்மா ஒரு மேலோட்டமாக சும்மா என்ன நுனிப்புள் மேயிற மாதிரி அப்படி போயிட்டு இதுல ஒரு ஏ ஒன்று எடுத்ததுக்காக வேண்டி உங்களுக்கு அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு என்னது தராது, ஒரு அறிவுண்ட தராது. நம்ம ஒரு அடிப்படையை கொஞ்சம் நல்லா உறுதியா அமையணுமா இருந்தா அங்க இருக்கிற அந்த சில விஷயங்களை இவ்விடத்த கொஞ்சம் என்ன செய்யணும், தட்டணும். மெதுவா கொஞ்சம் என்ன செய்யணும், தட்டணும். கொஞ்சம் அது அங்க இருக்கிற தலைப்புல அதுல இருக்கிற விஷயத்த கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா இப்ப நீங்க அந்த வகுப்புல இருந்து போய் படிக்க உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் சரி. இப்ப நம்ம ஒரு கேமுக்கு போறோம்னு வைங்களேன், எதிரணிக்கு ஒரு ஒரு கேமுக்கு போறோம், ஒரு போட்டி ஒன்றுக்கு போறோம். அப்ப போட்டியாளர்களை பத்தின நம்மள நல்ல ஒரு விளக்கமுடன் நம்மள்ட்ட இருந்தா இப்ப லேசா எங்களுக்கு அவங்களை என்ன செய்யலாம், நம்மளுக்கு வீழ்த்தலாம், லேசா நம்ம வின் பண்ணலாம். என்ன அவங்களோட குறைகள் நிறைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதானே சொல்ற ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்றது என்ன, தந்திரங்களை என்ன செய்யறது, நுட்பங்களை பயன்படுத்தணும். அப்ப அவங்கள முதல் ஆராயணும், அவங்களோட வீக் பாயிண்ட் என்ன, ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னு சொல்லி ஆராயணும். அப்ப அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போறது நம்மளுக்கு சேஃப். சொல்றவங்க தெரியாம போனா அவன் எப்படி இருப்பானோ, அவனால எப்படியான தந்திரங்களை அவங்க பயன்படுத்த போறாங்களோன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பயம். அந்த பதற்றத்திலே நம்ம என்ன செஞ்சுருவோம், தோத்துருவோம். நம்ம ரெடி ஆயிட்டு போனா தோக்க மாட்டோம். அத மாதிரி தான் ஏ லெவலுக்கு போறதும். ஓ லெவல்லே நம்ம எந்த துறைக்கு போறோமோ அந்த துறைக்கு நம்மள தயார் பண்ணிடணும். ஃபுல் ப்ரிப்பரேஷனோட போகணும். அதுக்கு அந்த ஏந்து செல்றது மட்டும் இலக்கு இல்லை. நீங்க என்ன பாடம் படிக்க போறதாலும் நீங்க ஆர்ட்ஸ் படிக்க போறா கொண்டு வைங்கள. இப்ப நீங்க முடிவெடுத்துற பிள்ளைகள் நான் ஆர்ட்ஸ் தான் படிக்க போறேன்னு சொல்லிச்சுன்னா இப்ப ஆர்ட்ஸ்ல சில பாடங்கள் வரும், முக்கியமான பாடங்கள் தானே. அந்த பாடத்துக்குரிய பேஸ்மெண்ட்டை நீங்க இங்க போடணும். என்ன பாடம் தெரிவு செய்யலாம், ஸ்கூல்ல அவைலபிள் என்ன பாடங்கள் இருக்குன்னு பார்த்து யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய வாய்ப்புகளை நீங்க அதிகரிக்கணும். அந்த சில பாடங்களை நீங்க அதுக்குரிய பாடங்களை இப்போ லெவல் எடுத்து ரெடி ஆகணும். நல்லா இந்த ஜியோகிரபி பாடம், ஹிஸ்டரி பாடங்கள், சரியா, தமிழ் பாடம், இதெல்லாம் பொதுவாக எடுக்கக்கூடிய பாடம் ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க. இப்ப இந்த பாடங்கள் நீங்க ஆர்ட்ஸ் தான் படிக்க போறீங்கன்னா நீங்க இந்த பாடங்கள் என்ன செய்யணும், இப்ப இருந்து உங்களோட அந்த ஆர்வத்தை நல்லா கூட்டணும். ஏன்னா நீங்க அங்கதானே போறீங்க, உங்களோட தாக்கத்தை தானே. அப்ப அதுக்குரிய அந்த இதுல நீங்க இங்க போட்டுக்கணும். சொல்றவங்க அதுல நீங்க என்ன செய்யணும், இந்த பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. சயின்ஸ் படிக்க போறேன்னு சொல்றாங்க, ஏஐ மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லி சாதாரணமா வீட்டில இருந்து படிச்சாலும் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்படி இல்லை. இப்ப நம்ம அங்க இருக்கிற அந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யணும், மேக்சிமம் எங்கிற அந்த பேஸ்மெண்ட்டை நல்லா சரியா போடுங்க. பேஸ்மெண்ட் சரியா போட்டா பில்டிங் என்ன செய்யலாம், நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிட்டு போகலாம். உதாரணத்துக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஒன்றுல வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஓடுற ஒருத்தருக்கும் அதே இது ஒரு இடையில இருந்து நடுவுல இருந்து ஓடுற ஒருத்தருக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அவர் என்ன செஞ்சுவாரு, வேகமா அந்த இடத்த போய் சேர்ந்துருவார். அத மாதிரி ஒரு வேலை தான் இது. ஓலவெல்லே நாங்க படிக்க போற துறைக்கு எங்களை தயார்படுத்தினோம்னு சொல்லிச்சோம்னா எல்லாரும் அந்த பிகினிங்ல இருந்து என்ன ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போல நீங்க இடையில இருந்து என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தொடக்கம் ஒன்று இருக்குது, அவ்வளவுதான். சின்னதொரு தொடக்கம் உண்டு. அப்ப நீங்க எந்த துறைக்கு போறீங்களோ அந்த துறைக்கு கட்டாயம் நல்லா என்ன செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுத்து உங்களை தயார்படுத்துங்க என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ். சிலா கொள்ற பிரச்சனை ஒன்று என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த 9A 8A என்று சொல்ற அப்படியான ஒரு அந்த தோற்றொன்றி எல்லா பாடத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறேன்னு சொல்றது ஒரு வகையான திறமை தான். சரியா? அப்படி அந்த அந்த தோட்டில் அது சிலா குழுக்கு தான் அது இயலுமா இருக்கு. நம்மள சாதாரண எல்லா பாடத்தையும் கொண்டு போயிட்டு இதுல எல்லா பாடத்திலும் ஏன் எடுத்து போட்டு அவர் கடைசியா மேத்ஸை படிப்பார், இல்லை சயின்ஸை படிப்பார். அப்படி ஒரு ஃபீல்டு வந்து இருக்கு. அப்படி போற ஒரு விஷயமும் இருக்கு. சில பிள்ளைகள் என்ன செய்ய முடிச்சுன்னா, நம்மளும் சில பிள்ளைகள் இப்போ ஆர்ட்ஸ் அதுல படிக்கிற இருக்கிற பிள்ளைகளும் என்ன செய்யறது, நான் 9 எடுக்கணும் 8 எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறது, ஒரு ஃபுல் எஃபோர்ட் வந்து போடுறது. அப்ப இவரது சயின்ஸ் மேத்ஸ் படிக்க போறார்கள் தான் 9 எடுக்கணும்ன்ற கருத்து இல்லை. நான் சொல்ல வாரது விளங்கும் உங்களுக்கு. அந்த 9 இப்படித்தான் வந்தாலும் மட்டும் வராட்டியும் உண்டு.
டோன்ட் கேர் விளங்குதா. வந்தாலும் உண்டு வராட்டியும் உண்டு. அந்த 9A நம்மளுக்கு எந்த விதமான யூஸும் நம்மளுக்கு வரப்போறது. நம்மளுக்கு வரப்போறது நம்ம ஏ லெவல்ல போய் படிச்சு நம்ம ஒரு டிகிரியோ இல்லாட்டி ஒரு டிப்ளமோ ஒன்று எடுத்தா தான் நம்மளுக்கு என்ன ஒரு வெலு ஒன்றிக்கும். எங்கேயும் யாரும் 9A எடுத்துன்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஒரு எந்த விதமான ஒரு பிரயோசனம் கிடைக்கல. ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பெனர்ல உங்களை கொட்ட கொண்டு வரும் அவ்வளவு. சரியா, பக்கத்து வீட்டுக்காரால்ட்ட உண்மை செல்லல எந்த புள்ள 9 சொல்லி, பாப்பா போற இடத்துல செல்லலாம் எந்த புள்ள 9 சொல்லி. 9 எடுக்கிற பிளண்டு செல்ல 9 அங்கால ஒன்றும் இல்லாட்டி என்ன புள்ளு. இந்த ஒரு ஒரு பெருமானத்தை 0வால பெருக்கினா என்ன 0, 100 மார்க்ஸ் எடுத்து அது 100 சைபரால பெருக்கினா என்ன சைபர் பெருமானம் என்ன. அத மாதிரி நம்ம அந்த விடத்தை 9 எடுத்து போட்டு ஏ லெவலுக்கு போய் அப்படி நாங்க டவுன் ஆகிறேன்னு சொல்றது ஒரு யூஸ்ஃபுல் இல்ல, ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அடுத்தது இந்த 9 என்று சொல்ற தாக்கத்தால போறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, சில பிள்ளைகள் தனக்கு ஏழுமான பாடத்தை என்ன செய்யலாம போறது, படிச்சு கேளாம போறது. இதுல நிறைய பிள்ளைகள் இருக்கு. சரியா, 9 என்று சொல்ற தாக்கத்துக்கு அப்படி போறதால தனக்கு ஏழுமான பேலன்ஸ் பண்ணி போக இயலாத பிள்ளைகள் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, தனக்கு ஏழுமான பாடத்துலயும் டவுன் ஆகாது. சொல்லுவாங்க, அதையும் பார்த்து இதையும் பார்த்து அதையும் பார்த்து அப்படி போகல என்ன நடக்குதுன்னா, ஒரு பிள்ளைக்கு இயற்கையாவே மெட்ஸ்ல திறமை இருக்கு, இயற்கையாவே சயின்ஸ்ல திறமை இருக்கு, இயற்கையாவே அந்த ஹிஸ்டரிய படிக்கிறதுக்குரிய ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கு. விளங்குதா, இயற்கையாவே மொழி பாடங்கள் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கு. அப்ப அந்த புள்ள வந்துட்டு அந்த பாடத்துல முக்கியத்துவம் கொடுத்துச்சு சொன்னா அது எதிர்காலத்துல என்ன செய்யும், அதுக்கு ஒரு அந்த துறையில வளர்ந்து போறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆரம்பமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை வந்துட்டு அந்த எல்லா பாடங்களுக்கும் அந்த சேமார் அவங்களுக்கு ஏ ஒன்று வரணும்னு சொல்ற அந்த தோட்ல எல்லாரையும் 9A சொல்லி ஒரு அப்படியே அதை புஷ் பண்றதால கடைசி அந்த பிள்ளை இருக்கக்கூடிய பாடத்துலயும் என்ன செய்யலாம் போகுது, ரிசல்ட்ஸ் எடுத்துக்க இயலாம போகுது. இப்ப நல்ல ஒரு உதாரணம் கிடைச்சா நீங்க தம்பாலையில கேள்விப்பட்டீங்களா, அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை படிச்ச இப்ப பாருங்க, சித்திரம் அவனோட திறமை வந்துட்டு எங்க இருந்திருக்குன்னு சொன்னா அந்த சித்திரத்துலதான் இருந்திருக்கு. இப்ப அந்த படி என்ன, நீ சயின்ஸை படி, நீ மெட்ஸை படி இந்த சொல்லி விட்டு அவனை அதிலே போட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு அவன் சயின்ஸ்ல ஒரு சாதனை படைச்சிருப்பான, மெட்ஸ்ல ஒரு சாதனை படைச்சிருப்பான. அவனோட திறமை எங்க இருந்திருக்கு, அந்த சித்திரத்துல இருந்திருக்கு, அந்த கலையில அவனுக்கு இருந்திருக்கு. சொல்ற விளங்குதா. இப்ப அவன் அதுல முன்னேறி போனதால இன்றைக்கு ஒரு கின்னஸ் புத்தகத்துல அவனோட பேர் வாரன்னு சொல்ற சும்மா ஒரு விஷயமா சும்மா சொல்லுங்க. ஒரு கின்னஸ் புத்தகத்துல ஏன்னா வேர்ல்டு உலக சாதனைகள் பதியப்படுற புத்தகம் அந்த கின்னஸ் அந்த புக்ல வந்து அவனோட பேர் வந்துருக்கு. ஏன்னா அவன் அந்த துறையை விரும்பினான், அவன் அந்த துறையில போனான். அதான் நானும் சொல்றேன், பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னா நல்ல துறைகள் அறிங்க. அதுக்காண்டி நீங்க நடிக்க போறது, அங்க போறது, டிக்டாக் செய்யறது, டிக்டாக்ல நடிகராரு, இந்த துறைகளை நான் இல்லை, ஆகுமான பொருத்தமான எல்லாரும் என்ன எல்லாரும் உதவி செய்யக்கூடிய அந்த சில துறைகள் இருக்கு. அந்த துறையில நீங்க தெரியும், இப்ப இருந்து நான் டிக்டாக்ல செய்ய போறேன் அது இல்லை. சரியா, அந்த துறையில நான் தெரியல. இப்ப இந்த தேவையான சில துறைகள் விஞ்ஞான துறையில போகலாம், தொழில்நுட்ப துறையில போகலாம், விளங்குதா. இந்த மொழிகள்ல நீங்க முன்னேறி போகலாம், பல துறைகள் இருக்கு. அப்ப அதுக்கு உரிய மாதிரி தான் நம்ம இது செய்யணும். அந்த பெருசா அந்த 9A எடுக்கக்கூடியாக்கள் எடுங்க. சரியா, எடுக்கக்கூடியாக்கள் எடுங்க. அதுக்காண்டி குற்ற வேணாம். அது ஒரு உங்களுக்கு என்னன்னா லைஃபுக்கு அது ஒரு யூஸ் ஒன்று இல்லை. சும்மா அது எப்படின்னு சொன்னா சும்மா உண்மைக்கு சொல்ல போனா அது ஒரு உங்களோட டேலண்டா வெளிப்படுத்தும். ரெண்டாவது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பெருமை ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். அந்த பெருமையை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய போறல. அதுக்காண்டி எடுக்கக்கூடிய ஆக்கள் எடுக்க வேணான்னு சொல்லல. அப்படி நம்மளுக்கு செட் ஆகாத மிச்சம் கிடந்து மண்டையை போட்டு உடைச்சிட்டு உங்களுக்கு இருக்கிற பாடத்துல இருக்கிற திறமை என்ன செஞ்சுக்க வேணாம், இல்லாம ஆக்கிக்க வேணா. உங்களோட என்ன பாடத்துல நல்ல டேலண்ட் இருக்கு அந்த பாடத்தை வளர்த்துட்டு போறதுக்கு பாருங்க. அதை நான் சொல்றேன். ஏன்னா பிரச்சனை ஒன்று வர சில பிள்ளைகள் நல்லா மெட்ஸ் செய்யும். சரியா, சில பிள்ளை நல்லா மெட்ஸ் சயின்ஸ் பாடங்கள் படிக்கும். எந்த பாடத்துக்காண்டி நான் சொல்லல, மெட்ஸ் சயின்ஸ் நல்லா படிக்கும். இப்ப அந்த பிள்ளைக்கு வந்துட்டு சில பாடங்கள் கொஞ்சம் பாடமாக்குற பாடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொல்ற விலங்குதா, இலக்கிய மறிக்கும், இல்லாட்டி தமிழ் பாடம் மறிக்கும், இல்லாட்டி வரலாறு பாடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த பிள்ளைய நம்ம போட்டு ஃபோர்ஸ் பண்ற, நீ இதுல எல்லாம் எடுக்காய் தானே, இதுல எடுக்காய் அதுல எடுக்காய், அப்ப இதுலயும் எடுவேன்னு சொல்லி நாங்க ஃபோர்ஸ் பண்ற நேரம் இப்ப அவன் என்ன செய்வான்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு டைமை கொடுக்குற நேரம் கடைசி அவன் இதுல எடுத்த பாடும் இல்லை, அதுல அவன் ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து அதுல அவன் டேலண்ட வளர்த்த பாடும் இல்லை. இதான் ஒருத்தர் நடக்கிற பிரச்சனை. அப்போ ஸ்கூல்ல நாங்க எதிர்பார்க்கிற வந்துட்டு என்னன்னா பாஸ் தான் முக்கியம். அதாவது பெர்சன்டேஜ் ஸ்கூல்ற வளர்ச்சி வந்துட்டு பாஸ், பிள்ளைகள் வந்துட்டு பாஸ் பண்ணா கொஞ்சம் ஃபெயில் ஆகாம ஓலெவலுக்கு எக்ஸாமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் ஆகி ஏலெவல் படிக்கிறது தகுதி எடுக்கும், முறையாக தகுதி எடுக்கணும். கணிதத்துல சி எடுக்கணும், அதே மாதிரி என்ன தமிழ் பாடத்துல சி எடுத்து முறையா 3C ஆக குறைஞ்சு 3C 3S எடுத்து பிள்ளை ஏதோ ஒரு துறைக்கு படிக்க போகணும்ன்றதுதான் இது. 9A எடுக்கணும்னு சொல்றது அது அந்த நம்ம நம்ம வச்ச நீதி. அதுக்குள்ள யார் வச்சது, நம்ம வச்ச நீ. ஸ்கூல்ல இது தரம் கணிக்கப்படுறது 9A வச்சு ரேங்க் பண்றல. சரியா, 9A வச்சு ஸ்கூல்ல ரேங்க் பண்றல, பாஸ்ட பெர்சன்டேஜ் வச்சு தான் என்ன செய்யற ரேங்க் பண்ற. புள்ள பாஸா, பிள்ளைக்கு ஒரு பாடம் ஒன்று அது படிச்சு போட்டு அது ஏலெவலுக்கு அதாவது துறைக்கு அது போகணும். அதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஆனா சேர்மாறு கூட நம்மளுக்குள்ள ஒரு என்ன சேர்த்து நான் சேர்த்தானே நம்மளுக்குள்ள நம்மளை பாடத்துல ஏ வரணும். இப்ப அந்த ஏ
என்று செல்ற நோக்கத்தை தாண்டி இன்னொரு நோக்கம் இருக்கணும். அந்த பிள்ளைக்கு ஏலவலுக்கு போகக்கூடிய அறிவு நம்ம என்ன செய்யணும், விடத்து கொடுத்து அதை தயார்படுத்தி அனுப்பணும். சும்மா எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு கணித விஞ்ஞான பாடங்கள் தான் கொஞ்சமே என்ன கடினம். ஏண்டா அதுலதான் பாஸ் வீதங்கள் என்ன குறைகிறது. அப்ப அந்த பாடங்களுக்கு பிள்ளைகளை நாங்க தயார்படுத்துறதோட அந்த துறையில போகக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னாதான் அது ஏலவலுக்கு அந்த பிள்ளை படிக்கும். அதே மாதிரி தான் நீங்க மத்த துறைக்கும் போறாக்கள் உங்களோட துறைக்கு நீங்க எங்க போறீங்களோ அதுக்குரிய தொடக்கத்தை இப்ப கொடுங்க. அதான் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். நான் சொல்றேன் என்னன்னு விளங்கி இருக்கணும். சரியா? உங்களால இயலுமை இருந்தா நீங்க 9 பாடத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகலுமா இருந்தா நீங்க போகலாம். இப்ப ஏழாதாக்களுக்கு எல்லாருக்கும் மேலாவே எல்லாருக்கும் மேலா. அப்ப நீங்க முதல் இனம் காரணம் உங்களோட மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். நான் ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு இந்த ஃபீல்டுல தான் எனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நான் என்ன செய்ய போறேன், இந்த ஃபீல்டுல போய் நான் இந்த துறையை நான் வளர்த்துக்க போறேன். அவ்வளவுதான் விஷயம். நீங்க அது ஏ லெவலுக்கு போய் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகு உங்களோட துறைகள் மாறி நீங்க போனதுக்கு அதுல நீங்க நல்ல பெரிய எக்ஸ்பர்ட்டா வரலாம். சொல்ற விளங்குதா? இதுதான் இந்த படிப்புக்குள்ள இருக்கிற விஷயம். நம்ம அடுத்த ஆக்குள்ள பார்த்து யோசிச்சு இந்த பிள்ளை 8 இருக்குது, இந்த பிள்ளை 9 இருக்குது, இது 7 இருக்குது, நானும் எடுக்கணும்னு யோசிக்கிறது நல்ல. அதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபெடப் ஆகக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட் விளங்குதா? எவ்ரி ஒன் ஹேஸ் அ யூனிக் டேலண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு டேலண்ட். அந்த டேலண்ட்ல நம்ம போனோம்னு சொன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா நம்ம என்ன செய்யலாம், நம்ம லைஃபை கொண்டு போகும். நல்ல ஒரு உதாரணம் பக்கத்துல நடந்துரு சொல்லுங்க. அப்படி ஆகுமான துறைகளை நீங்க தெரிவு செஞ்சு அதுல போறதுக்கு முன்னேறுங்க. அந்த 9 எடுத்தா மட்டும்தான் நாங்க பெருமை மட்டும்தான். சரி, அதுல பெருமை ஒரு பேனர்ல ஒரு வருஷத்துக்கு தோங்கும். 9 எடுத்து ஏ லெவல்ல 3W எடுத்தாக்கோ 100 பேரை நான் சொன்னா நீ 9 எடுத்து ஏ லெவல்ல 3 எடுத்தாக்கோ ஒரு 10 பேர் தான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா அங்க போனதுக்கு பிறகு ஒரு தோட்டொண்டு வார என்னன்னு சொல்லிச்சேன்னா 9 எடுத்து எனக்கு 3 எடுக்கிற பெரிய வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு மைட்டி தோட்டொண்டு வார். சரியா? ஒரு பெருந்தன்மை உண்டு வார், பெருமைத்தன்மை உண்டு வார். அதுக்கு யாரு சப்போர்ட் ஆகிக்கிறேன்னு சொன்னா பேரண்ட்ஸும் சப்போர்ட் ஆகிக்கிற. புள்ளைய காண்ற நேரம்லாம் புள்ள 9 எடுத்துருக்கு, புள்ள 9 எடுத்துருக்கு, படிக்காம கிடந்தே புள்ள 9 எடுத்துட்டு அப்ப இது இன்னும் 2 வருஷம் தானே அது படிச்சிருக்கும் புள்ள. அதை கேட்டு 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 அந்த புள்ள என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா நம்ம 9 எடுத்தானே படிக்காம கிடந்தானே எடுத்து அதுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. அந்த பக்கத்து விட்ட புள்ள படிக்கே இல்லடாப்பா, புள்ள பொடியன் படிக்கே இல்லை, மகன் படிக்கே இல்லை, மகன் படிக்காமலே 9 எடுத்திருக்கா, அவ படிப்பா, அவ இளவல்ல அவ படிப்பா, 3 எடுப்பா. அப்படி என்ன இருக்கு பெற்றார்கள்ட்ட. முதலாவது பெற்றார் செய்ய வேண்டிய வேலை அதை 9 எடுத்தா தலையில தூக்கி வச்சு என்ன செய்யப்படாது, ஆடப்படாது. 9 என்று சொல்றது அது முடிஞ்சு அப்படியே மூட்டை கட்டி அப்படியே வச்சு போட்டுதான் திரும்ப ஏ லெவல்ல போய் கொப்பியை தூக்கணும். 0ல இருந்து தொடங்குறோம்னு நினைச்சுன்னா என்ன செய்யணும், தொடங்கணும். சில விளங்குதா? அப்ப துறையை தெரிவு செய்யுங்க. ஓ லெவல்ல இப்பயே ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தண்டிக்கு அந்த உங்களோட அந்த துறைக்காண்டி உங்களை நீங்க என்ன செய்யுங்க, தயார்படுத்தி உங்களோட வேலையில போயிட்டீங்க.